ஐபிஎல்ல நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்பவே கேவலமாக விளாண்டு தோற்றுட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஒரு செம்மையாக விளாண்டாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து 8 ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நல்லா போட்டாங்க. ஸோ சென்னை கண்டிஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்னு சென்னையில் ஒரு 2 வருஷம் விளாட்ன சாம் கரனுக்கு தெரியுது. ஆனால் ருத்துராஜ் இத்தனை வருஷமாக விளாட்றாரு. அதுவும் இல்லாமல் தோனியும் இருக்கார், ஃப்ளமிங் இருக்கார், எல்லாம் இருக்கார். ஆனால் ஸ்பின்னர்ஸுக்கு கொடுக்கறதே இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு, சென்னையில் அதுவும் ஸ்பெஷலாக. ஸோ என்ன கேப்டன்சி பண்ணுறாருன்னு தெரில. அதுக்கு தோனியும் சரின்னு தலையாட்டிட்டு போகிறாரு. அதே மாதிரி ஃப்ளமிங்கும் என்ன தான் உள்ளே பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் மேலே ட்ரஸ்ட்டே இல்லாமல் ஸ்பின்னர்ஸுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. 2 ஃபாரின் பேட்டர் விளாட்றாங்க. அதில் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டரு. ஆனால் மோயின் அலிக்கு ஓவர் கொடுக்காம பவர் பிளேயில் சர்துல் தாக்கூருக்கு ஓவர் கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் என்ன கேப்டன்சினே தெரில. அதே மாதிரி போன மேட்ச்சு சொன்ன மாதிரியே இந்த மேட்ச்சும் லெக் சைடு பவுன்சர் போடுறாங்க. பவுன்சர் போட்டு லெக் சைடு சர்க்கிள்குள்ளே ஒரு ஃபீல்டர் கூட இல்லை, மிஸ் ஹிட் ஆகி சர்க்கிளில் விழுவுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் ருத்துராஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தோனி ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாரு. சும்மா ஃபீல்ட் பொசிஷனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. என்ன பவுலிங் சேஞ்ச் பண்ணுறது அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு. எதுவுமே தோனி ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி ருத்துராஜும் கேப்டன்சியும் சரியில்லை. ஸோ இன்னும் 4 மேட்ச் தான் இருக்குது. கண்டிப்பாக 4 மேட்ச்சில் 2 மேட்ச் தோற்றுருவாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் வராது. ஸோ மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆர்சிபி யாருமே இல்லாத ஒரு பிளே ஆஃபாக இது இருக்க போது. கண்டிப்பாக சன்ரைசர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் இவங்க தான் ஃபைனலுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் பிளே ஆஃப் வந்துடுவாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வாட்டி கண்டிப்பாக வெளியே போயிடும். இந்த அளவுக்கு மோசமாக விளாட்றாங்க. ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் டீம் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ருத்துராஜ் இன்னும் போக போக கற்றுக்கிட்டா தான் பண்ண முடியும். ஃபீல்ட் செட்டப்பும் சரி, பவுலிங் சேஞ்சஸும் சரி சுத்தமாக சரியில்லை. அதுவும் இல்லாமல் துஷார் தேஷ்பாண்டே பற்றி நல்லா போன நேற்று இல்லை, அதுவும் ஒரு காரணம். கிளீசன் நல்லா போட்டார். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட் த மேட்ச்.